திருப்பூர்ல 15,000 பேருக்கு கிடா வெட்டி கறிது போடுற ஒரு மிகப்பெரிய கோயில் திருவிழாக்கு நேத்து போயிருந்தேங்க. கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். ஒரு பக்கம் கிடா மேல கிடா வந்துட்டே இருக்கு. 150 கிடாய்க்கு மேல வெட்டிட்டாங்க. கிடா வெட்டின ரத்தமே பாத்தீங்கன்னா 6 மாதிரி இங்க ஓடிட்டு இருந்தது. வெட்டின கிடாயை எடுத்துட்டு வந்து தோல் இருக்கிறதுக்காக ஒரு 10 பேரு, அதை துண்டு துண்டா வெட்டி நறுக்கிறதுக்கு ஒரு 15-20 பேரு, காய்கறி வெட்டுறதுக்கு சமைக்கிறதுக்கு 10-15 பேரு, அதை பரிமாறதுக்கு ஒரு 20 பேருன்னு மிகப்பெரிய டீமே பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பூர் மாவட்டம் பெருமாளூர் தாண்டி தொரவலூர் இருக்க கோட்டை முனியப்பசாமி பொங்கல் திருவிழா நேத்து புதன்கிழமை செம கிராண்டா நடந்ததுங்க. இந்த அன்னதானத்திற்கு இங்க வரக்கூடிய பக்தர்களே கிடாயும் வாங்கி கொடுக்குறாங்க, அரிசி பருப்பு எல்லாம் அரிசி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல நாங்க வாங்கி பண்றோம். கிட்டத்தட்ட 150 கிடாய் நாங்க அன்னதானத்துக்கு போடுறோம். குறைஞ்சது ஒரு 15,000 பேரு இந்த திருவிழாவில் வருவாங்க. அனைத்து ஜாதிகளும் எல்லா ஜாதிகளும் சேர்ந்து அண்ணன் பேலாட்ட பழகி செய்யறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாருக்கும் எந்த முரண்பாடு இல்லாம செஞ்சுட்டு. நான் திருப்பூருக்குள்ள இத்தனாயிரம் பேர் கலந்துக்கிற கிடா விருந்து பார்த்ததே இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனசுக்கு வராம பரிமாறினாங்க. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருந்துங்க. நான் நல்லா திருப்தியா வாங்கி வயிறார சாப்பிட்டேன். தொரவலூர் கோட்டை முனியப்பன் சாமி பொங்கல் திருவிழா கிடா வெட்டி எனக்கு மறக்க முடியாத அனுபவமா இருந்தது. நல்ல சக்தி வாய்ந்த சாமின்னு சொன்னாங்க. அந்த பக்கம் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.